ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் டிடெக்ஷன் சிஸ்டம் அதுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் அந்த கான்செப்ட்டுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் அப்ளிகேஷன்ஸ் அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அந்த கான்செப்ட் வந்து நம்ம மெயினாக கொண்டு வரோம் அப்படின்னா இப்போ ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து வில்லேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் வந்து நல்லா குட் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, அங்கே இருக்க வெஹிக்கிள்ஸ்னால பொல்யூஷன் ஆகுது, ரொம்ப ரொம்ப அதிகமாக பொல்யூஷன் வந்து இருக்குது. இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு வந்ததுனால பொல்யூஷன் கொஞ்சம் அவாய்ட் ஆகுது. இருந்தாலும் ஒரு சில ஏரியாஸ் வந்து பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் ஓடும்போது ஒரு சில என்ன பண்ணுறாங்க, பெட்ரோலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை கலந்து வண்டியை ஓட்டுறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, அந்த இடத்துல பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாகுது. இப்போ அந்த பொல்யூஷன் அதிகமாகிறப்ப என்ன ஆகும், சுவாசிக்கிறதும் நமக்கு இஷ்யூ ஆகுது. ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஏர் குவாலிட்டி வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஓகே இந்த இடத்துல வந்து நார்மல் ஏர் குவாலிட்டி இருக்குது, இல்லை அப்படின்னா அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இன்டிமேட் பண்ணலாம். ஓகே, அப்போ அதான் ஏர் பொல்யூஷன் இஸ் இன்க்ரீஸிங் ரேப்பிட்லி இன் சிட்டிஸ். ஏன்னா சிட்டிஸில் வந்து என்ன ஆகுது, கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அஃபெக்டிங் ஹெல்த் அண்டு கேஷிங் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ். என்னன்னா ஒரு சில ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸும் வர வாய்ப்பு இருக்குது, நம்ம ஹெல்த் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. மெனி பீப்புள் ஆர் அன்அவேர் வென் த ஏர் குவாலிட்டி பிகம்ஸ் அன்சேஃப் எஸ்பெசிக்கலி இன்டோர்ஸ். ஓகே, இன்டோர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்போ என்ன ஆகுது, நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ விண்டோஸு அதே மாதிரி என்னோடய ஃப்ரண்ட் டோர் அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா ஒரு 2 days நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும், அங்கேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஓகே, இப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டோம்னா என்ன பண்ணுவோம், நம்மளால் உள்ளேயே இருக்க முடியாது. அப்போ அதெல்லாம் வந்து என்னென்னா ஹெல்த் இஷ்யூ வரும். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் சிஸ்டம் வந்து நம்ம வைக்கணும். டு என்ஷூர் ஏ ஹெல்த்தி லிவிங் என்வாயர்மெண்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் சிஸ்டம் பிகம்ஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் MQ135 air quality sensors continuously measured harmful gases and pollutants in the air and sends the readings to the atmosphere 3 to 8 micrometer. When the air quality drops below a safe level, the controller activates a relay driven total buzzer alarm and displays the pollution level and 16 cross to LCD. ஏன்னா நமக்கு நார்மல் லோ ட்ராப்ஸ் வந்து ரொம்ப பிலோவாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம், சேஃப் லெவலில் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து ஹை லெவலில் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம், நமக்கு வந்து நார்மல் ஸ்டேஜில் இல்லை, இப்போ அப்நார்மல் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணலாம், பஸ்ஸில் வந்து நம்ம இன்டிமேட் பண்ணலாம். 16 கிளாஸ் டு எல்சிலேருந்து என்ன பண்ணலாம், கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து காமனாக பவர் சப்ளை யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்கிங் த சிஸ்டம் எஃபிஷியன்ட், ரிலையபிள் அண்டு ஐடியல் ஃபார் ரியல் டைம் ஏர் மானிட்டரிங். ஓகே, பிளாக் டயக்ராம் பற்றி பார்ப்போம். பிளாக் டயக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ். பவர் சப்ளை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எந்த சர்க்யூட்டுக்கு நம்ம இன்புட்டாக யூஸ் பண்ணுறோம். அதனால் பவர் சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஏர் மார்க் எதுவும் எழுதலாம், அதனால் மென்ஷன் பண்ணல. MQ135 ஏர் குவாலிட்டி சென்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோகண்ட்ரோலருக்கு இன்புட்டு, அதனால் ஏர் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மெகா 3 to 8 நோக்கி போகிற மாதிரி போட்டிருப்பேன். அதே மாதிரி டிரைவரிலே 12 volt பஸ்ஸர் அலாரம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து MQ135 சென்சார் வேல்யூ வந்து அப்நார்மல் வேல்யூ ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன, நீங்கள் உடனே பஸ்ஸில் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக டிரைவர் ரிலே, அதுக்கப்புறம் 12 volt பஸ்ஸர் அலாரம். ஏன்னா டிரைவர் அட்மகா 3 to 8 என்ன ஆகும், டிரைவர் ரிலேக்கு இன்புட் வரும். இன்புட் வந்தோடனே டிரைவர் ரிலே என்ன ஆகும், பஸ்ஸை வந்து சுவிட்ச் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா LCD டிஸ்பிளே 16 cross to டிஸ்பிளே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எவ்வளோ ஏர் குவாலிட்டி வந்து நார்மலாக இருக்கா அப்நார்மலாக இருக்கான்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதோட ஸ்டேட்டஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்போம், ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இதோட அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் இன்டோர் ஏர் குவாலிட்டி. ஓகே, இண்டோரில் என்ன பண்ணிக்கலாம், ஏர் குவாலிட்டி வந்து ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா ரியல் டைமில் செக் பண்ணிக்கலாம். ப்ரொவைட்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அலர்ட் வென் பொல்யூஷன் லெவல் ரைஸ். ஓகே, பொல்யூஷன் லெவல் ரைஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன உடனே அலர்ட் வந்து நமக்கு வந்துடும். லோ காஸ்ட் அண்ட் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் யூஸிங் MQ135 ஹெல்ப்ஸ் மெயின்டைன் ஏ ஹெல்த்தி என்வாயர்மெண்ட் இன் homes and offices. LCD display shows pollution levels clearly, useful for identifying harmful gases like CO2, smoke and ammonia. Supports continuous 24/7 monitoring with low power consumption. இது என்ன பண்ணலாம், லோ பவர் கன்சூம்ஷனாக நம்மளால் 24/7 வந்து மானிட்டர் பண்ண முடியும். இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ், ஸ்கூல் அண்ட் காலேஜஸ். ஓகே, ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் வந்து யாரும் ஸ்மோக் பண்ணுறாங்களா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணலாம். அதே மாதிரி ஏர்லையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்ஸ், ஆஃபீஸஸ் அண்டு மீட்டிங் ரூம்ஸ், லெபார்ட்டரிஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ், industrial and manufacturing units, kitchen and indoor cooking areas, smart home automation system, air purifier monitoring, public buildings and waiting halls. இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் என்ன பண்ணலாம்,
ஏர் குவாலிட்டி வந்து நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். இந்த கான்செப்ட்டில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மள தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணல. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.